guys, welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 50 ml இருக்கும் ஆயிலோடைய அளவு. ஆயில் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகுது. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம். ஸோ இது பொரியட்டும். பெருஞ்சீரகம் நல்லா வெடித்து வரணும், இருக்கட்டும். இப்போ பட்டை வகை சேர்த்து அதுவும் இந்த மாதிரி பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா பொரிய வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா கருவேப்பிலை தீஞ்சிரும். இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இருக்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு. இது வெறும் வெங்காயத்துக்கு மட்டும்தான், சட்டுன்னு வதங்கி வரும். ஸோ அதனால் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம். இப்போ இதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் மிளகாய் தூளும் சேர்ப்போம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ் மசாலா, கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி போதுமாக இருக்கும். தக்காளி இப்போ நல்லா வேகணும். ஸோ இருக்கட்டும், நல்லா கொதங்கி வரணும், வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. தக்காளி இந்த மாதிரி வந்ததும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சா. இப்போ நம்ம 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதில் சிக்கன் வந்து பெரிய பெரிய துண்டாக நம்ம போட்டோன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களால் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம்லாம் அந்த சிக்கன் கூட ஒட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், மிக்ஸ் ஆகட்டும். சிக்கனில் நம்ம எந்த தண்ணியுமே இப்போ ஊற்ற போகிறதில்ல. சிக்கனே வந்து எப்பயுமே தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலே தான் இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இருந்ததங்காட்டி இப்போ ரொம்ப அதிகமாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு, இருக்கட்டும். இந்த தண்ணிலாம் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், கருவேப்பிலை போட்டுட்டு. இப்போது சிக்கன் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சிடலாம், இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி வீட்டில் அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் வதங்குச்சுன்னா மிளகாய் தூளுடைய பச்சை ஸ்மெல் போயிடும், வெயிட் பண்ணலாம். இப்போது 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம், அதே சேம் டைம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.